இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகருக்கு செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களை வெளியீடுகள் தேவையானாலும், பத்திரிகை தேவையானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நகோமி என்கிற புதிய ஒரு புஸ்தகம் நாட்களிலும் ஆயத்தமாக இருக்கிறது. அதை குறித்த இடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசிரியப்பராக. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். 2 தீமோத்தேயு 1:12 அதில் நடுப்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை கூட யோசித்து பாருங்கள். கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பல காரியங்களை தைரியமாக பேசுகிற நாம் ஒரு பிரச்சனை சந்திக்கும் போது, ஒரு பலவீனத்தை சந்திக்கும் போது, ஒரு நஷ்டத்தை சந்திக்கும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய நினைவுகள் எவ்விதமாக இருக்கிறது? நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசுவாசிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஏசாயா 38:15 எசேக்கியா ராஜா சொல்லும் பொழுது, கர்த்தர் எனக்கு வாக்களினார், அந்த பிரகாரமே செய்தார். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் எனக்கு வாக்களினார், அந்த பிரகாரமே செய்தார். நான் விசுவாசிக்கிறவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை மாற்ற மாட்டார். எண்ணாமம் 23:19 வாசிக்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. என்ன அருமையான வார்த்தை! அதுதான் நம்மளை வாசிக்கிறோம். ஏசாயா 55:11 கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம். என் வசனம் நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும், அது வெறுமையான இடத்துல திரும்பி வராது. நீங்களும் நானும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர்? வேதாந்தத்தில் ஒரு சிலர்கிட்ட கேட்க போகிறோம், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கடல் பிரயாணத்தில் தப்பி பிழைப்போம்னுக்கிற நம்பிக்கை அற்று போய், இதுதான் கடைசி யாத்திரை, இனி விட்டு வந்த குடும்பத்தை மனை பிள்ளைகளை பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாதுங்கிற ஒரு நெருக்கடியான நிலையில் அவங்க இருக்கிற சூழ்நிலையில் அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறோம், நீங்கள் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர்? இன்னார் என்று அறிந்திருக்கீங்களா? அவரை பவுல் சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 27:25 மனுஷரே திடமானதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும், நான் தேவனிடத்தில் நம்பியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறார்? 24 பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அது மட்டும் அல்ல, இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் தூதன் சொல்றான். தூதன் எப்படி சொல்லியிருக்கான்? நிச்சயமா நமக்கு அதை சேருவோம், யாரும் மறிச்சு போக மாட்டோம், எல்லாரும் சேருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சந்தர்ப்பங்களில் பிரச்சனை போராட்டங்களை சந்திக்கும் போது, கர்த்தாவே நீர் இப்படி சொன்னீரே, என்னாச்சு? இப்படிலாம் கர்த்தர் பேசினாரே, என்னாச்சுது? எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய நினைவு எவ்விதமாக இருக்கிறது? பவுல் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய நம்பிக்கை எவ்விதமாக இருக்கிறது? என்னால் இதற்கு முந்தின அனுபவங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்து செய்ததையும் நிறைவேற்றினதையும் நம்ம அதில் பார்க்க முடியும். 16:9 அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று, மக்கதோனியாவுக்கு போகிற மாதிரி. அதே போல் மக்கதோனியா போகிறாங்க, அங்கே ஒரு கூட்டமே சந்திக்கப்படுகிறதையும் ஞானஸ்நானம் எடுக்கிறதையும் பின்னால் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இப்படி கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே தூதன் மூலமாக அது உடனே நிறைவேறுகிறது என்பதை அனுபவமாக இவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 23:11 அந்த ராத்திரியிலே கர்த்தர்
பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். அதே போல் அந்த வார்த்தையில் நிறைவேறுகிறது. அப்போ இதுக்கு முந்தைய என்ன வார்த்தையெல்லாம் கர்த்தர் சொன்னது தடையில்லாமல் நிறைவேறினபடினால் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். இனி இரண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னாலும் அவரிடத்தில் நீ விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாம் கேட்போமானால் அவர் என்ன சொல்லுகிறார்? 24ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே எலிசப்ட்ட சொன்ன காரியத்தை குறித்து எலியேசர் இப்பொழுது ரெபெக்காவுடைய பெற்றோரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாருங்க, 40வது வசனம். நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திற்கும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். எலியேசருக்கு பெண் பார்க்கறதுக்கு அனுப்புகிறான். மகனை கூட்டிகிட்டு போகக்கூடாது, பெண்ணு தான் கூட்டிகிட்டு வரணும். ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, பெண் வரலான்னு என்ன செய்கிறது? அப்போ தான் அவன் தீர்க்கமாக சொல்லி விட்றான், இல்லை நீ பெண் கொள்வாய். பார்த்தீங்களா? அதாவது அந்த வார்த்தையிலே நான் வாசிக்கிறோம். எப்படி இல்லை பெண் கொள்வாய்? அதுக்கு முந்தின வசனத்தில், அந்த வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, எதற்கென்று நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கீங்களோ உங்களுடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். 21ஆம் வசனத்தில் எலிசா சொல்கிறான், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி தெளிவாக அந்த வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 42ஆம் வசனத்தில் எலிசா சொல்லும் பொழுது, கர்த்தரே என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் என்று சொல்லி அவன் கேட்குறான். அந்த காரியம் நிறைவேறுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் அன்பு தேச பிள்ளைகளே, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிறது அவர் நம்முடைய விசுவாச அறிக்கை. அது நிமித்தம் நீ வெறுமையாக வரமாட்ட, பெண் எடுத்துக்கொண்டு தான் நீ வருவ. அதே போல் ரெபெக்காளை அழைத்து கொண்டு தான் அவன் வருகிறதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கிறவர் யார், எப்படிப்பட்டவர் என்று சொல்வீர்கள்? இனி 3வது ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கும் போது தானியேல் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவங்களுடைய காரியத்தில் நம்ம அதில் பார்க்கிறோம். ராஜா பொற்சிலை நிற்பாட்டி அதை வணங்கணுங்கிறாரு, இவங்க மாட்டோங்கிறாங்க. முடிவு என்ன? 7 மடங்கு அக்னி அதில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கடும் கோபத்தோடு ராஜா பேசுகிறார். அப்பொழுது சொல்கிறாங்க 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி அவன் சொல்கிறத நம்மளால் பார்க்குறோம். இந்த வார்த்தை சொன்ன உடனே ராஜாவுக்கு கடுமையான கோபம் வந்துட்டு, என்னுடைய வார்த்தையை மீறி நான் சொல்லுகிறதை கேட்காம இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கடுமையான கோபம் வந்து 7 மடங்கு அதிகமாக அக்னி சூடாக்கி தூக்கி போடுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே ராஜா பிரமிச்சு போனார், அதிர்ந்து போனார். என்ன? அக்னி சூளையில் போய் பார்க்குறாரு, 4 பேர் உலாவி கொண்டிருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒரு சேதம் இல்லை, வஸ்திரம் எரிஞ்சு போகலை, முடி கருகி போகலை, அக்னி மனம் கூட அவங்க மேலே வீசலை. உடனே சொல்கிறாரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை நீங்கள் வெளியே வர. அதே போல் அவங்க வெளியே வந்தாங்க என்பதையும் பின்னால் நம்ம வாசிக்கிறோம். அந்த முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய ஒரு காரியம், அந்த பின்பகுதியில் ராஜா 28, 29 அந்த வசனத்தை வாசிக்கும் போது ராஜா பெரிய ஒரு சாட்சி வார்த்தை கொடுப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, அவருடைய நடத்துதலை குறித்து அவன் ஆச்சரியப்பட்டு பேசுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். எப்படி இந்த காரியம் நடக்கிறது? அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், நாங்கள் ஆராதிக்கிறவர், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட 7 மடங்கு அக்கினி வந்திருக்குதா? எல்லாரை விட எனக்கு தான் அதிக பாடு, எல்லாரை விட என்ன தான் அதிக கஷ்டப்படுத்துகிறாங்க நினைக்கிறீங்களா? அந்த கஷ்டத்துக்கு முடிவு நாட்கள் சமீபமாயிற்று. இதுவரை அந்த கஷ்டம் நீங்கள் படும்போது கர்த்தர் காணாதவர் போல, கர்த்தர் அறியாதவர் போல அமர்ந்திருந்ததை நீங்கள் அறிஞ்சீங்க. அது நிமித்தம் மிகுந்த வேதனைப்பட்டீங்க. ஆனால் கர்த்தர் அதை அறிந்தபடினால் இன்றைக்கி நம்மத்தில் வந்திருக்கிறார்.
அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கும்படியாக, இனி அந்த சோதனை அந்த வேதனையிலிருந்து மாற்றத்தை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல அக்கினிச்சூளையின் அனுபவத்தில் அவர்களை தப்புவித்ததை நாம் அதில் பார்க்கிறோம். உங்களை தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று கேட்ட அந்த ராஜாவும் ஒரு மாற்றம் அடையக்கூடிய காரியம் அங்கே நடக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அன்பு நேச பிள்ளைகளே, மனம் கலங்காதிருங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 3வது வசனம். அந்த சிறுவன் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவரது குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். நாகமனுடைய சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். நாகமான் படைத்தலைவன், எண்ணிக்கையிலே பெரிய மனுஷன், செல்வாக்கு நிறைந்த மனுஷன். ஆனால் அவன் சரீரத்தில் அவனுக்கு குஷ்டரோக வியாதி. உள்ள யோசித்து பாருங்க, அவ்வளோ செல்வாக்கு இருக்கிறதுனால நம்ம எங்கெல்லாம் போக முடியுமோ, என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்திருப்பான். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. அந்த இடத்துல இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்ட பிள்ளை, ஆர்சி வேதாமத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட பிள்ளைன்னு போட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அங்கே இருக்கிறா. அவள் ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க, சமாரியாவுக்குள்ள தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாக இருக்கும், அவர் இவரது குஷ்டத்தை நீக்கி விடுவார். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். அந்த சின்ன பிள்ளைகிட்ட, ஏமா நீ விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்லுவா, இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடி அவர் சோம்பு கொடுக்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். எப்படி இந்த சின்ன பிள்ளைக்கு இப்படி சொல்லக்கூடிய ஞானம் கிடைச்சது? அவ்வளோ ஒரு சிறுவன் தான் போட்டிருக்கு. அப்போ இந்த சிறுவனுக்கு இவ்வளோ தீர்க்கமாக எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம்னா, அதில் அறியக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது அவள் எலிசாவை அறிந்திருந்தாள். எலிசாவை குறித்த ஒரு அறிவு, அந்த தீர்க்கதரிசியை குறித்த ஒரு அறிவு அவளுக்குள்ளே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். என்னென்னால் 2வது அதிகாரத்தில் எலிசா யோர்தான் நதி அருகாக அவர்கள் வரும்பொழுது எலியா சால்வை முறிக்க அடித்த உடனே தண்ணீர் பிறக்கிறதையும், இந்த பக்கம் வர்றதையும், அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதையும், திரும்ப அவருடைய சால்வை எடுத்து எலிசா இந்த பக்கம் கடந்து வருகிறதையும் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது எலியாவின் ஆவி எலிசாவுக்குள்ளே இறங்கி இருக்குது என்பதை அறிந்து அவனுக்கு வணக்கம் செலுத்துகிறத பார்க்குறோம். இதெல்லாம் அனுபவமாய் இந்த சின்ன பிள்ளையும் அறிஞ்சு வச்சிருக்கிறான். அப்போ இப்படி எலிசா ஒரு வல்லமையுள்ள மனிதர் என்பதை அறிந்திருக்கிறாள் என்பதை நம்மால் அறிய முடியும். 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கு, எரியோவை குறித்து வாசிக்கிறோம். நிலம் நல்ல நிலம், ஆனால் தண்ணி கெட்டு போனது என்று சொல்லி இல்லை போடப்பட்டிருக்கிறத நாம் அதில் பார்க்க முடியும். அவன் உப்பு போட்டு அதை சுத்தமாக்குறான். அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்த அனுபவம் இந்த பிள்ளைக்கு இருக்குது, அறிந்திருந்தாள். அது மட்டும் இல்லை, அவன் சுகப்படுத்துறவன் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருந்தாள் என்பதையும் நாம் அதில் பார்க்க முடியும். 4வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, சூனேமியாள் மகன் மரித்து போனான். அப்போ அவட்ட கொண்டு வந்த உடனே அவன் அவளை உயிரடைய பண்ணுகிறான். அந்த பையன் தும்மி முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அவள் சுகப்படுத்துகிறான். அப்போது அந்த சிறுவன் எலிசாவை அறிந்திருந்தாள், எலிசாவை அனுபவித்திருந்தாள். அதனால தான் சொல்கிறா, அங்கே போனால் நடக்கும். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். 4 அனுபவங்கள். நீங்கள் விசுவாசித்திருக்கிற யார்? என்ன சொல்லுவீர்கள்? நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நான் விசுவாசிக்கிற கர்த்தர் யார் என்பதை அனுபவமாய் அறிந்து நன்மை விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.